அனைவருக்கும் வணக்கம். இந்த செய்தியை ஃபுல்லாக பாருங்கள். நமக்கு ஏன் பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணிக்கெலாம் ரொம்ப பேத்துக்கு பார்த்து 2 மணிக்கு திடீர்னு தூக்கத்தில் எழுந்திரிச்சிருவோம். ஸோ அதெல்லாம் ஏன் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியர் கிடைக்கும். இதில் நள்ளிரவில் திடீரென தூக்கம் கலைந்து விடுகிறதா? அதிகாலை வேளையில் எழுந்து அதன் பின் தூக்கமே வராமல் தவிக்கும் நிலைக்கு தள்ளப்படுவதற்கு காரணம் என்ன என்பது பற்றி சமீபத்திய ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளது. அதனை பார்க்கலாம். இந்தியா முழுவதும் 348 மாவட்டங்களில் 43,000 பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் 61% ஆண்களும் 39% பெண்களும் பங்கேற்றனர். இதில் சுமார் 59% பேர் தினமும் 6 மணி நேரத்திற்கும் குறைவாகவே தூங்குவது தெரிய வந்துள்ளது. சுமார் 43,000 பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் 6% பேர் மட்டுமே தங்கள் தூக்கத்தை கெடுப்பது எது என்பது பற்றிய தெளிவினை பெற்றிருந்தனர். 39% பேர் மட்டுமே 6 முதல் 8 மணி நேரம் வரை தூங்குவதாகவும், 39% பேர் 4 முதல் 6 மணி நேரம் உறங்குவதாகவும், 20% பேர் வெறும் 4 மணி நேரம் மட்டுமே உறங்குவதாகவும் தெரிய வந்துள்ளது. ஆய்வில் பங்கேற்றவர்களுள் வெறும் 2% பேர் மட்டுமே 8 முதல் 10 மணி நேரம் தூங்குவதாக கூறினர். இந்திய மருத்துவ ஆய்விதழின் தரவுகளின்படி தினமும் 7 முதல் 8 மணி நேர உறக்கம் அனைவருக்கும் கட்டாயம் அவசியம். ஆனால் இந்தியாவில் பல லட்சம் மக்கள் போதிய உறக்கம் இல்லாமல் அவதிப்பட்டு வருவது சமீபத்திய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 72% பேர், அதாவது 14,952 பேர் கழிவறை செல்வதற்காக தூக்கம் கலைந்து விடுவதாக காரணம் கூறியுள்ளனர். வெளிப்புற சப்தம் மற்றும் கொசுக்களால் தூக்கம் தடைபடுவதாக 22% பேர் தெரிவித்துள்ளனர். 6% பேர் மொபைல் அழைப்புகள் மற்றும் குறுந்தகவல்கள் தூக்கத்தை கலைப்பதாக கூறியுள்ளனர். இது ஒரு பக்கம் இருக்க, நள்ளிரவில் குறிப்பாக அதிகாலை 2 மணி முதல் 3 மணி வரை தூக்கத்தில் இருக்கும் பலர் திடீரென உறக்கம் கலைந்து எழுந்து விடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். மன அழுத்தத்தால் தூண்டப்படும் கார்டிசோல் என்ற ஹார்மோன் அதிகரிப்பே இதற்கு காரணம் என்று வல்லுநர்கள் கண்டறிந்துள்ளனர். மன அழுத்தம் காரணமாக மெக்னீசியம் குறைபாடு இருந்தால் கார்டிசோல் அளவு அதிகரிக்கும் என்றும், கார்டிசோல் அளவு குறைவாக உள்ளவர்கள் தங்கள் மெக்னீசியம் அளவை பரிசோதிக்க வேண்டும் என்றும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.